மகளே, ஏன் இந்த தவிப்பு? உன் கண்கள் ஏன் இப்படி குளம் போல நிறைந்திருக்கின்றன? என் சந்நிதிக்கு வந்துவிட்டு என் முகத்தை பார்க்க கூட துணிவில்லாமல் ஏன் குனிந்த தலை நிமிராமல் இருக்கிறாய்? எங்கே என் முகத்தை பார். நீ சுமந்து வந்திருக்கும் இந்த வேப்பிலை மாலை உன் தோளுக்கு சுமையாக தெரியலாம். ஆனால் நீ மனதுக்குள் சுமந்து வந்திருக்கும் பிள்ளை இல்லை என்ற பாரம் இருக்கின்றதே, அது எவ்வளவு கனமானது என்பதை நான் அறிவேன் மகளே. ஊரார் சொல்லும் ஏற்றும் பேச்சும் உன் இதயத்தில் வடுக்கலாக விழுந்திருப்பதை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அன்று நீ இருட்டில் அழுது கொண்டிருந்த போது உன் கண்ணீரை துடைத்தது என் கரங்கள்தான் என்பது உனக்கு தெரியுமா? குழந்தை வரத்திற்காக நீ பார்க்காத கோயில்கள் இல்லை, செய்யாத பரிகாரங்களும் இல்லை. எல்லோருக்கும் வரம் கொடுக்கும் மாதா எனக்கு மட்டும் ஏன் இன்னும் கதவை திறக்கவில்லை என்று என் மீது உனக்கு கோபம் உண்டு அல்லவா? அது நியாயமான கோபம்தான் மகளே. ஒரு குழந்தை தன் தாயிடம் கோபித்துக் கொள்ளாமல் வேறு யாரிடம் கோபிக்கும்? ஆனால் ஒன்று தெரிந்து கொள், பூமிக்கு அடியில் இருக்கும் விதை கூட சரியான பருவம் வந்தால்தான் முளைக்கும். அந்த பருவ காலத்தை உருவாக்குவதே நான் தான். உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து போவதற்காகவே இந்த சிறு தாமதம். இதோ இன்று நீ என் மடியில் தலை சாய்த்து விட்டாய். இனி உன் வினைகளை பற்றி நீ கவலைப்படாதே, அவற்றை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. இதை பார் மகளே, இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் என் விருப்பப்படியே பிறக்கின்றன. உன் கருவறை ஒன்றும் பால் நிலம் அல்ல, அதை நான் குடிபுக போகும் ஒரு புண்ணிய தலம். நீ மலடி அல்ல, நீ ஒரு மகா சக்தியை ஈன்றெடுக்கப் போகும் தாய். இன்று முதல் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு. உன் வயிற்றில் ஒரு உயிர் துடிக்கப் போவதை நான் இப்போதே உறுதி செய்கிறேன். அதுவரை நீ கலங்கக்கூடாது. எனக்கு யாருமே இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ உறங்கும் போது உன் தலைமாட்டிலும், நீ நடக்கும்போது உன் நிழலிலும் நான் இருப்பேன். உன் வீட்டு வாசலில் காவல் தெய்வமாக நான் நின்று உன் மகிழ்ச்சியை திருட நினைக்கும் அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பேன். இது சமயபலத்தால் உனக்கு தரும் சத்திய வாக்கு. உன் வீட்டில் விரைவில் தொட்டில் ஆடும் சத்தம் கேட்கும். அன்றைய தினம் இதே சந்நிதிக்கு உன் பிள்ளையை தூக்கி கொண்டு வா. இந்த பாவாடைக்காரி உனக்காக காத்து கொண்டிருப்பேன். கலங்காதே, நான் இருக்கின்றேன். உன் துயரம் முடிந்தது, உன் சந்தோஷம் தொடங்கிவிட்டது. ஓம் சக்தி.